வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் விஜே விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அத கண்டிப்பா நான் பண்ண போறேன் அப்படின்ற மாரி. அது என்ன முடிவு? அண்ட் தென் அதுக்கு அருணோட இன்புட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜெஃப்ரி, அருண், அன்ஷிதா அண்ட் தென் முத்துக்குமரனும் வந்து நடுவுல வந்தாரு. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜே விஷால் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதுக்கு இன்புட்ஸும் வந்து குடுக்குறாங்க. அண்ட் தென் அவர் சொல்றத கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜே விஷால் வெளிய ஒருத்தர வந்து விரும்புறதா வந்து சொல்றாரு ரொம்ப நாளா. ஸோ நான் அத வந்து உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போறேன் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ அது யாரு அந்த பொண்ணு அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. தர்ஷிகாவா இருக்குமோ அப்படின்ற மாரி நம்மளுக்கு தோணுது. பட் அவர் சொல்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷிகா பேர் அடிபடல. அந்த சாயலும் இல்ல அவர் சொல்றதுல. அப்பன்னா வேற யாரோ ஒரு பொண்ண இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து இது மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. பட் மேபி தர்ஷிகா கூட இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஸா தான் இருக்கு. அந்த பொண்ணு யாரு அப்படின்ற விஷயம் வந்து இதுவரைக்கும் அவர் ரிவீல் பண்ணல லைவ்ல. பட் ஒருத்தருக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறேன் அப்படின்றத வந்து தெளிவா சொல்றாரு. அதுக்கு அருண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இன்புட்ஸ் வந்து குடுக்குறாங்க. எஸ், இதுதான் வந்து ரைட் டைம். உனக்கு வந்து கரெக்ட்டான ஏஜ். நீ வந்து தைரியமா ப்ரொப்போஸ் பண்ணு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்றத வந்து அவருக்கு சொல்றாங்க. ஸோ விஜய் விஷால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா வந்து போயிட்டாங்க. அவங்களையும் வந்து அவங்க வெளிய இருந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் விஜய் விஷால் அப்படின்றது அவங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கும். அதனால இப்ப நான் வந்து ப்ரொப்போஸ் பண்றது வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத வந்து விஜய் விஷால் வந்து சொல்றாரு. அதுக்கு அருண் வந்து கண்டிப்பா நீ வந்து ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட்ட வந்து அவங்களுக்கு குடு. அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள ட்ரஸ்ட் பண்ணி உன்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஏன்னா, பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீரியஸ் கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. பட் பொண்ணுங்களுக்கு அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சீரியஸ் கமிட்மெண்ட் இருந்தா இவன் ஒழுங்கா இருப்பான் அப்படின்ற மாரி. ஸோ, நீ அந்த கமிட்மெண்ட்ட குடுத்துட்ட அப்படின்னா, கண்டிப்பா உன்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் நீயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைக் கரெக்ட்டான பாதையில வந்து போறதுக்கு உனக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு அருண். ஸோ, நீ வந்து கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணு அவங்ககிட்ட. அத நல்ல வழியில நீ கொண்டு போ. உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாரி எண்ட் டூ எண்ட் வந்து அவர் வந்து நெறைய அட்வைஸ் வந்து குடுக்குறாரு. நெறைய கதைகள் சொல்லியும் வந்து அட்வைஸ் பண்றாரு. ஸோ விஜய் விஷால் ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் இத சொல்ல தான் போறேன். பிக் பாஸ் முடிச்சு வெளிய போனதுக்கப்புறம் 1 வீக் வந்து நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாரி அவங்க விஜய் விஷால் வந்து சொல்றாரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இவருக்கு தோணுச்சுன்னா, லைக் எங்க அப்பா, அம்மா உள்ள வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு இது தோணுது அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. லைக் அருணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா எங்க அப்பா வந்து உள்ள எனக்கு தம்ஸ் அப் குடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெரிய எனர்ஜி குடுத்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது இந்த பர்ட்டிகுலர் விஷயம் நடந்ததெல்லாம். ஸோ உனக்கும் வந்து நல்லதே நடக்கும் அப்படின்ற மாரி அருண் வந்து திரும்ப திரும்ப அத சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ உன்ன வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா தேவ. நீ வந்து கரியர் இப்போ உனக்கு செட் ஆக போகுது அப்படின்னா, உன்னோட கரியர்ல நீ நல்லா வளரணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு லைஃப் சப்போர்ட் வந்து தேவ. அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நல்லபடியா நீ வந்து முன்னோக்கி செல் அப்படின்ற மாரி விஜய் விஷாலுக்கு அருண் வந்து நெறைய கதைகள் சொல்லி அவர வந்து முன்னோக்கி அனுப்புறாரு. ஸோ விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில கண்டிப்பா மச்சான், கண்டிப்பா பிப்பி நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட போறேன். அப்பதான் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி எனக்கே தோணுது. நீ சொன்ன மாரி அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியா படுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேரும் ஹைஃபை குடுத்து ஹக் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து சொல்லப் போறேன் அப்படின்றத வந்து ஒரு உறுதியா அவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணு யாரு தான் அப்படின்றத வந்து கடைசி வரைக்கும் சொல்லல. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்கமிங் டேஸ்ல அத வந்து ரிவீல் பண்றாரா அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி விஜய் விஷால் வந்து அருண் கிட்ட நெறைய விஷயங்கள் சொல்லி வந்து புலம்பிட்டு இருந்தாரு. அண்ட் தென் அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து அருண் குடுத்ததும், ஓகே ஐ அம் செட் டூ கோ அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ஸோ ஆல் செட் டூ கோ அப்படின்ற மைண்ட் செட்ல அவர் வெளிய போயி யாருக்கு ப்ரொப்போஸ் பண்றாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ்.